நிறைய பேருக்கு இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதை கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூடி ஸ்மெல் வராது. அதுக்கு ஒரு பேனில் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்து அதையும் நல்லா ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கி இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆற வச்ச கீரையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், 2 வரமிளகாய், 2 கட்டி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள், கரைச்சி வச்ச புளி பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச கீரை விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு, இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலைனா கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததும்